இந்த நாளில வேதாகம தீர்க்க தரிசனங்களை திறப்போம். அன்லாக்கிங் பைபிள் ப்ராபசிஸ் என்ற தலைப்பின் கீழே நாம் இன்றைக்கு படிக்க போற சிறப்பான பாடம் என்னவென்றால், வேசி என்ற தலைப்பில நாம் படிக்க போகிறோம். தி ஹார்லட், வேசி என்ற தலைப்பில நாம் ஒரு தீர்க்க தரிசன பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். ஒவ்வொரு நாளும் தீர்க்க தரிசனங்களை நாம் கவனமாக கற்றுக்கொண்டு வருகிறோம். வேசி என்ற தலைப்பை இரத்த வெறி கொண்ட மகா வேசி என்று கூட நாம் என்ன செய்யலாம், வேதாமத்தின்படி அழைக்கலாம். கிரேட் அண்ட் பிளட் தர்ஸ்டி ஹார்லட். இப்படி ஒரு நபர் பைபிள் இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இப்படி ஒரு பெண்மணியை பற்றி பைபிள் பேசுகிறதா? தீர்க்க தரிசனம் அப்படி ஒரு காரியத்தை தன்னகத்தை கொண்டிருக்கிறதா என்பதை நாம் இந்த நாளிலே படிக்க போகின்றோம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள் நம்முடைய கவனத்திற்குரிய ஒரு பகுதி. அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதியை சகோதரி பிரியா அவர்கள் வாசித்தார்கள். சற்று கூடுதலாக சில வசனங்களை சேர்த்து நான் வாசிக்க விரும்புகின்றேன். 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியோட, கவனிச்சீங்களா, மகாவேசி, கிரேட் ஹார்லட், அவளோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையில பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம் மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அன்பானவர்கள், இந்த வசனத்திலிருந்துதான் இரத்த வெறி கொண்ட மகா வேசி என்று ஒரு தலைப்பை அடியேன் எடுத்தேன். வேசி என்ற பதம் தீர்க்க தரிசனத்துல ஒரு முக்கியமான பதம். வெளிப்படுத்தின விசேஷம் 3 பெண்களை பற்றிய விசித்திரமான வர்ணனைகளை நமக்கு கொடுக்கிறது. தீர்க்க தரிசனத்துல பெரும்பாலும் பெண்களை குறித்து நம்ம அதிகமாக படிப்பது இல்லை. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 3 பெண்களை நமக்கு சுட்டி காட்டுகிறது. முதலாவது யார் என்று சொன்னால், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனங்களில் இருக்கக்கூடிய ஏசபேல் என்ற பெண்மணி. நல்லா கவனிங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம், அதாவது 4ஆம் திருச்சபை, தியத்தீரா திருச்சபையில ஏசபேல் என்ற ஒரு பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனங்கள். இன்னொரு ஸ்திரீ வெளிப்படுத்தல் யார் என்று சொன்னால், சூரியனை அணிந்திருந்த ஸ்திரீ. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களில் நாம் படிக்கலாம், ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். 3வது ஸ்திரீ யார் என்றால், வெளிப்படுத்தல் 17 மற்றும் 18ஆம் அதிகாரங்களில் வரக்கூடிய ஒரு ஸ்திரீ. திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற சிவப்பு நிறமுள்ள, நீங்க 17ஆம் அதிகாரத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. 1ஆம் வசனத்துல திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற ஸ்திரீன்னு பார்க்கலாம். அப்புறம் நீங்க 4ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்க அப்படின்னா, வெளிப்படுத்தல் 17 4ல இருந்து கவனிச்சு பாருங்க. சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஏறி இருந்த ஸ்திரீ அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரே அதிகாரத்துல 2 ஸ்திரீயா அப்படின்னு ஒருவேளை நினைக்க தோன்றுகிறதா? 2 பேருமே ஒரே ஸ்திரீ தான் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே 3 ஸ்திரீகளை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு சுட்டி காட்டுகிறது.
தீர்க்க தரிசனத்தில் ஸ்திரீ என்றால் சபை. எரேமியா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படித்து பாருங்கள், உங்களுக்கு விளங்கும். செல்வமாய் வளர்ந்த சியோன் குமாரத்தி அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். சியோன் குமாரத்தி என்றாலே ஆண்டவருடைய திருச்சபை என்று அர்த்தம். பாபிலோன் குமாரத்தி என்றாலே ஆண்டவருக்கு விரோதமான திருச்சபை அல்லது ஆண்டவருக்கு விரோதமான கூட்டம் அப்படின்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. சியோன் குமாரத்தி, இன்னொன்னு பாபிலோன் குமாரத்தி. சியோன் குமாரத்தி என்றால் ஆண்டவருடைய திருச்சபை அல்லது கற்புள்ள ஸ்திரீ, கற்பனைகளின்படி நடந்து கிறிஸ்துவை பின்பற்றுகிற சபை. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வசனம் என்ன சொல்லுது? நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறபடியால் அப்படின்னு பவுல் சொல்வார். இப்ப பாருங்க, கற்புள்ள ஸ்திரீ, கற்புள்ள கன்னிகை என்றால் ஆண்டுடைய 10 கட்டளைகளின்படி நடந்து கிறிஸ்துவை பின்பற்றுகிற திருச்சபை, மெய்யான திருச்சபை. அதான் கற்புள்ள ஸ்திரீ. அடுத்து பாருங்களேன், வேசி என்ற ஒரு பதத்தையும் வெளிப்படுத்தல் நமக்கு கொடுக்கிறது. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல படிச்சோம். மகா வேசி, கிரேட் ஹார்லட். வேசின்னு என்ன அர்த்தம்? தீர்க்க தரிசனத்துல கிறிஸ்துவையும் கற்பனைகளையும் விட்டு விலகி சென்ற சபை என்று பொருள். அதாவது தன்னுடைய புருஷனை விட்டுட்டு இன்னொரு நபரோடு தவறான உறவு வைத்திருக்கிறவள் தான் வேசி. இது நமக்கு தெரியும். அதே போல கிறிஸ்து என்ற ஆவிக்குறி ரீதியாக, தீர்க்க தரிசன ரீதியாக கிறிஸ்து என்ற தெய்வீக புருஷனை விட்டுவிட்டு அவருடைய கற்பனைகளை விட்டுவிட்டு விலகி செல்லக்கூடிய சபையைத்தான் வேசி என்று வேதாகமம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஓசியா 2ஆம் அதிகாரம் 5 மற்றும் 13ஆம் வசனங்கள் எல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வாசித்து பாருங்கள். கோமேர் என்ற பெண்மணி என்ன செய்தால்? தன் புருஷன் ஓசியாவை விட்டுவிட்டு அவள் மற்ற ஆண்களோடெல்லாம் அவள் தவறான உறவு வைத்திருந்தாள். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி ஆண்டவரை விட்டுவிட்டு அவர்கள் பாகாலையும் அந்நிய தெய்வங்கள் எல்லாம் பின்பற்றி போனார்களே, அப்படி பின்பற்றி போன ஜனங்களையும் தேவன் நேசித்தார், நேசிக்கிறார் என்பதை ஓசியா மூலமாக தேவன் விளங்க பண்ணினார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் விட்டு பல நேரங்களிலே பின்வாங்கி போனார்கள். அதை வேசித்தனம் என்று வேதாகமம் சுட்டி காட்டுகிறது, கண்டிக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆக தீர்க்க தரிசனத்துல ஸ்திரீ என்று 2 வகை இருக்கிறது. ஒண்ணு கற்புள்ள ஸ்திரீ, இன்னொன்னு வேசி, விழுந்து போன ஸ்திரீ. கற்புள்ள ஸ்திரீ என்றால் மெய்யான திருச்சபைக்கு அடையாளம். வேசி என்றால் பொய்யான திருச்சபை அல்லது விழுந்து போன சபைக்கு அடையாளம். இந்த அடிப்படை கருத்துக்களை நம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தின் ஏசபேல் யார்? வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தின் ஸ்திரீ யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல ஒரு ஸ்திரியை படித்தோம், ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். சூரியனை அணிந்திருந்த ஸ்திரீ, அதாங்க கற்புள்ள ஸ்திரீ, மெய் திருச்சபை. இது வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களில் வரக்கூடிய ஸ்திரீ மெய்யான திருச்சபையை சுட்டி காட்டுகிறது. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல ஏசபேல் அப்படின்னு பாக்குறோம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்துல மகாவேசி என்று பார்க்கிறோம். 2 ஸ்திரீகளும் யார் என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய ஏசபேல் தியத்தீரா சபையை குறித்த வர்ணனையில அவள் வர்ணிக்கப்படுகிறாள். 7 சபைகளில் 4ஆம் திருச்சபை தியத்தீரா திருச்சபை. அந்த திருச்சபையில தான் ஏசபேல் என்ற பெண்மணியை குறித்து 2ஆம் அதிகாரத்துல வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனங்களில் நாம் வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, நல்லா பாருங்க. 7 திருச்சபைகள் வெளிப்படுத்தல் 2, 3ஆம் அதிகாரங்களில் 7 சபைகளை பற்றி வாசிக்கிறோம். எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமோ, 4வது சபை தியத்தீரா, அப்புறம் 5, 6, 7 சர்தை, பிலடெல்பியா, லவோதிக்கேயா என்று 7 சபைகளை நாம் பார்க்கிறோம். அதுல நடுவுல இருக்கிற திருச்சபை 4ஆம் திருச்சபை. இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3, நடுவுல தியத்தீரா. இந்த தியத்தீரா என்ற திருச்சபை குறித்த வர்ணனையில்தான்
ஏசபேல் என்ற ஒரு பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். அந்த வசனத்தை மட்டும் நம்ம வாசிப்போமே. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் வசனம் 20 பாருங்க. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும், அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் என்று வாசிக்கிறோம். பாருங்க, 4ஆம் திருச்சபையில ஏசபேல் என்ற ஒரு பெண் குறித்து சொல்லப்படுகிறது. யார் இந்த ஏசபேல்? நல்லா கவனிங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்ட காலகட்டத்துல வெளிப்படுத்தின விசேஷம் இட்ஸ் a book full of symbols. வெளிப்படுத்தின விசேஷத்துல நிறைய அடையாளங்கள் நிரம்பி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஏசபேல் என்று பார்க்கும் பொழுது நம்ம பழைய ஏற்பாட்டின் ஏசபேலை தான் நினைவு கூறுகிறோம். சரிங்களா? இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும் பொழுது யோவான் கிபி 1ஆம் நூற்றாண்டிலே எழுதுகிறார். 1ஆம் நூற்றாண்டு எழுதுறார். அப்படி என்றால் இங்க ஏசபேல் சொல்றாரு, யார் அது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எலியா காலத்திலே ஒரு ஏசபேல் இருந்தார். அவள் இப்பொழுது 1ஆம் நூற்றாண்டிலே இல்லை. யோவான் அப்போஸ்தலன் காலத்துல கிடையாது. அன்பானவர்களே, நம்ம அதை புரிஞ்சுக்கணும். Who was this Jezebel? யார் இந்த ஏசபேல்? பார்க்கலாமா? இஸ்ரவேலின் அரசனான ஆகாபின் மனைவி இந்த ஏசபேல். சீதோன் நாட்டு இளவரசி, பாகால் தெய்வத்தின் பக்தை. இதெல்லாம் எங்க படிக்கிறோம்? 1 ராஜாக்கள் 16:31 வாசிக்கிறோம். அந்நிய தேசத்திலிருந்து இஸ்ரவேல் நாட்டுக்குள் ராணியாக புகுந்தவள். ஆகாப் என்ற இஸ்ரவேல் அரசனை கல்யாணம் பண்ணிட்டு இவ இஸ்ரவேல் நாட்டுக்கு ராணி ஆயிட்டா. உண்மையில சொல்ல போனா ராஜா ஆயிட்டாதான் சொல்லணும். சரிங்களா? இவதான் ராஜா மாதிரி இருந்தா, ஆகாப் தான் புருஷன், ராணி மாதிரி இருந்தான். சரிங்களா? இந்த ஆகாப் என்ற அரசன் தான் அவன் அரசி போல செயல்பட்டான். சரிங்களா? இந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆகாபு தான் புருஷன், மன்னிக்கவும், இந்த ஏசபேல் தான் புருஷன், இந்த ஆகாபு தான் மனைவின்னு சொல்லணும். அப்படித்தான் அவங்க வாழ்க்கை இருந்துச்சு. சரிங்களா? இதை நீங்க படிக்கணும் அப்படின்னா 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தை வாசிக்க வேண்டும். இன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்குள்ள 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்து விடலாமா? 1 Kings chapter 21 இந்த வசனத்தை படிச்சுட்டு தான், இந்த அதிகாரத்தை படித்து விட்டுதான் நாம் தூங்க செல்ல வேண்டும். அக்ரிமெண்ட் ஓகேயா? எல்லாரும் ஒத்துக்குவீங்க நம்புகிறேன். ஆகவே தயவு செய்து எல்லாரும் இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். யார் இவள் என்றால், அந்நிய தேசத்திலிருந்து இஸ்ரவேல் நாட்டுக்குள் ராணியாக புகுந்தவள். இஸ்ரவேல் மக்களிடம் பாகால் வணக்கத்தை புகுத்தியவள். சூரிய நமஸ்காரம், அதாவது சொல்ல போனா லூசிபரை வணங்குறதுக்கு இவள் தான் ஒரு காரணமா இருந்தவள். சூரிய வணக்கம்னாலே லூசிபர் தான். சரிங்களா? சந்தேகமே கிடையாது. தன் புருஷனான ஆகாப் என்ற அரசனை தனக்கு சாதகமான கைப்பாவை ஆக்கி கொண்டு அரசு அதிகாரத்துடன் ஆட்டம் போட்டவள். சரிங்களா? புருஷனை ஒரு பப்பட் மாதிரி வச்சுக்கிட்டான். வைத்துக் கொண்டு இவள் தான் ராணியாக ராஜா போல செயல்பட்டாள். இந்த ராணி ராஜா போல செயல்பட்டாள். தன்னுடைய அஞ்ஞான மதத்தை சேர்ந்த 850 விக்கிரக தீர்க்கதரிசிகளுக்கு தன் வீட்டு சமையலறைன்னா, அதாவது இஸ்ரவேல் நாட்டு கஜானால இருந்து சமைத்து போட்டவள், ஆக்கி போட்டவள். பாருங்க, இஸ்ரவேல் யாருடைய தேசம்? ஆண்டருடைய தேசம். ஆண்டருடைய மக்கள் வாழ்ந்த தேசம். ஆண்டருடைய பணத்திலிருந்து அஞ்ஞான விக்கிரக தீர்க்கதரிசிகளுக்கு இவ சமைச்சு போட்டாள். புரியுதா உங்களுக்கு? இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப நம்ம சபையில இருக்கிற பணத்தை கொண்டு போய் நம்ம கோர்ட்ல கோடி கோடியா கொட்டலாமா? கொஞ்சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்முடைய காணிக்கை பணத்தை கொண்டு போய் நம்ம அரசாங்கத்துக்கும் போலீஸ்காரனுக்கும் அல்லது கோர்ட்டுக்கும் போய் கொட்டலாமா? அப்படித்தான் இன்னைக்கு நடக்குது. அன்பானவர்களே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிகிறவர்களுக்கு புரிந்தால் சரி. பிரியமானவர்களே, அப்ப என்ன பாக்குறோம்னா, இவ என்ன செய்கிறார்? இந்த ஏசபேல் ஆண்டருடைய நாட்டு பணத்தை எடுத்து அஞ்ஞான தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் சமைச்சு போட்டாலாம். எவ்வளவு பெரிய மோசடி பெண்மணி இந்த ஏசபேல் அப்படின்னு பாருங்க. இவளது மிக முக்கியமான கொடூர குணம் என்னவென்றால், கொடூர குணம் என்ன?
பாருங்க, ரத்த வெறி கொண்டவள், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டவள். 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 10-14 வசனங்களை படிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா உள்ள போகல, நீங்க தான் குறிச்சுக்கணும், நீங்க தான் படிச்சுக்கணும். ஒரு கட்டத்துல நீங்க கவனிச்சிருக்கீங்களா? பாருங்க, பழிவாங்கும் வேகம் கொண்டவள். 1 ராஜாக்கள் 19:2 படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, இவ எலியாவுக்கே சவால் விடுவான். எலியா, நாளைக்கு இந்நேரம் உடம்புல தலை இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த ஜெசபெல் பழிவாங்கும் வேகம் கொண்டவள். புருஷன் ஆசைப்பட்ட நிலத்தை அபகரிக்க அந்த நாபோத்துன்னு ஒருத்தர் இருந்தார். அந்த நாபோத்துடைய அந்த கீரை கொள்ளைய இவன் ஆசைப்பட்டான். யாரு? ஆகாப். இவன் கொடுக்க மாட்டேன்ட்டான். நாபோத் அதெல்லாம் கொடுக்க முடியாது, என்னுடைய முற்பிதாக்களின் சொத்து, நான் தர முடியாதுன்னு சொல்லி நாபோத் சொன்ன உடனே இந்த ஆகாப் என்ற அரசன் முகத்தை திருப்பிக்கிட்டு போய் கட்டில படுத்துக்கிட்டான். இதை பார்த்த இந்த ஏசபேல் என்ன பண்ணாலாம், பொய் சாட்சிகளை தூண்டிவிட்டு நல்லவனான நாபோத்தை கொன்று போட்டான். 1 ராஜாக்கள் 21 அதிகாரம். கடைசியில் நாய்களுக்கு விருந்தானவள் இந்த ஏசபேல். எங்க படிக்கிறோம்? 1 ராஜாக்கள் 21, 23, 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30-37. இந்த வசனங்கள் எல்லாம் ஏசபேல் என்ற பெயருக்கு கற்பு என்று பொருள். ஆனால் உண்மையிலேயே அவள் கற்பில்லாதவள் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். சாகும் நேரத்தில கூட தன்னை சிங்காரித்து உடுப்பை போல இவளும் தன்னை சிங்காரித்து கொண்டாள் என்பதை நாம் வேதாமத்திலே படிக்கலாம். தன் புருஷன் ஆகாபை கொன்ற சிம்ரி சேமம் அடைந்தானா என்று இவள் கேட்பதிலிருந்தே இவள் மகா வேசி என்பது தெரிகிறது. நம்ம 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல படித்து புரிந்து கொள்ளலாம். ஆகவே நாம் பார்த்த இந்த வர்ணனைகள் எல்லாம் யாரை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டின் ஏசபேலை சுட்டி காட்டுகிறது என்று நாம் பார்க்கலாம். அன்பானவர்களே, இது பழைய ஏற்பாட்டு ஏசபேல். ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன், 4ஆம் திருச்சபையில, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் திருச்சபையான தியத்தீரா திருச்சபையில ஒரு ஏசபேல் ஒருத்தி வருகிறாள். 4ஆம் திருச்சபை காட்டும் ஏசபேல் யார்? பழைய ஏற்பாட்டின் ஏசபேல் என்ற பெண் 7 சபைகளை பற்றி தீர்க்க தரிசனத்தில் அடையாள அர்த்தமாக விழுந்து போன ஒரு சபையை சுட்டி காட்டும்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறாள். பழைய ஏற்பாட்டு ஏசபேல்ல நம்ம புதிய ஏற்பாட்டு வெளிப்படுத்தலுக்கு வரும் பொழுது அங்க ஒரு ஏசபேல் பார்க்கிறோம். 4ஆம் திருச்சபையில அது யார் அப்படின்னா, it is symbolically representing a fallen church. ஏசபேல் என்ற 4ஆம் திருச்சபையில் நாம் பார்க்கும் பெண்மணி விழுந்து போன ஒரு திருச்சபையை சுட்டி காட்டும்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஆகவே வெளிப்படுத்தல வரக்கூடிய ஏசபேல் என்ற பெண்மணி உண்மையிலே ஒரு ஏசபேல் என்ற பெண்மணி அல்ல, ஒரு சிம்பாலிக் விமன், ஒரு அடையாள அர்த்தமுள்ள பெண் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல 4ஆம் திருச்சபை தியத்தீரா திருச்சபையில் வரக்கூடிய பெண்மணி ஏசபேல் என்ற பெண்மணி ஓர் அடையாள அர்த்தமுள்ள பெண்மணி, சிம்பாலிக் விமன், விழுந்து போன திருச்சபையை சுட்டி காட்டுகிற ஒரு பெண். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வேசி என்று சொன்னால் விழுந்து போன திருச்சபை. ஆகவே 4ஆம் திருச்சபை காட்டக்கூடிய அந்த ஏசபேல் என்ற பெண்மணி விழுந்து போன திருச்சபையை சுட்டி காட்டுகிறாள். ஏசபேலை போல தலைக்கணம் பிடித்து தன்னையே அரசியாகவும் அரசியல்வாதியாகவும் ஆன்மீகவாதியாகவும் காட்டிக்கொள்ளும் மார்க்கம் எது? ஏசபேலை போல பில்லி சூனியங்களையும் மந்திர தந்திரங்களையும் ரகசிய சங்கங்களையும் இன்றைக்கு தன்னகத்தே கொண்டு செயல்படுகிற மார்க்கம் எது? சரித்திரத்திலேயே முதலாக அநேகம் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்ட பெண் கொலைகாரியான ஏசபேலை போல கோடிக்கணக்கான பரிசுத்தவான்களின் இரத்தத்தையும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தையும் சிந்திய வெறி கொண்ட மார்க்கம் எது? ஆன்மீகத்தில் பாகாலின் தீர்க்கதரிசினியாகவும் இருந்து கொண்டு புருஷனில இன்று ஆன்மீக ரீதியாக தன்னை திருச்சபைகளுக்கெல்லாம் தாயாகவும்
அரசியல் ரீதியாக நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளில் சமாதான புறா போலவும் தனது மூக்கை நுழைத்துக் கொண்டிருக்கிற மார்க்கம் எது? இத்தனை கேள்விகளுக்கும் பதிலாக பொருந்தக்கூடிய ஒரு அமைப்பு எது என்று சொன்னால், அன்பானவர்களே நல்லா கவனிக்கிறீங்களா? இத்தனை கேள்விகள் கேட்டேனே, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இந்த இயேசபேல் என்ற பழைய ஏற்பாட்டின் பெண்மணியை அப்படியே நாம் என்ன செய்கிறோம்? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய இயேசபேல் என்ற பெண்மணியோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், வெளிப்படுத்தல் 17, 18ஆம் அதிகாரங்கள் வரக்கூடிய பெண்மணி யார் என்பது நமக்கு விளங்கிவிடும். பிரியமான தேவப்பிள்ளைகளே, அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 4ஆம் திருச்சபை காட்டும் இயேசபேல், விழுந்து போன திருச்சபை அப்படின்னு பார்த்தோம். இதான் நம்ம பார்த்த கேள்விகள். சரிங்களா? தன்னை தலைக்கணம் பிடித்து அரசி போல அரசியல்வாதியாக ஆன்மீகவாதியாக காட்டிக்கொள்ளும் மார்க்கம் எது? வெளிப்படுத்தல் 18:7 இந்த வசனங்கள் நோட் பண்ணிக்கங்க. இயேசபேலை போல பில்லிசூனியங்கள், மந்திர தந்திரங்கள், ரகசிய சங்கங்கள் எல்லாம் இன்றைக்கு தன்னகத்தே கொண்டு செயல்படுகிற மார்க்கம். வெளிப்படுத்தல் 18:23 பிற்பகுதி. சரித்திரத்துல முதலாக அநேகம் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்ட பெண் கொலைகாரியான இயேசுபேலை போல கோடிக்கணக்கான பரிசுத்தவான்கள் ரத்தம், இயேசுவினுடைய சாட்சிகள் ரத்தம் எல்லாம் சிந்தின வெறிகொண்ட மார்க்கம் எது? வெளிப்படுத்தல் 17:6, 18:24 ஆகிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். மட்டுமல்ல, ஆன்மீகத்திலே பாகாலின் தீர்க்கதரிசினியாக ப்ராஃபட்டஸ் ஆஃப் பேல் அப்படி இருந்து கொண்டு புருஷனின் அரசிலும் ஆதிக்கம் செய்த இயேசுபேலை போல இன்று ஆன்மீக ரீதியாக எப்படி இயேசுபேல் புருஷனுடைய அரசாங்கத்துல தலையிட்டாலோ அதே போல இன்னைக்கு ஆன்மீக ரீதியாக தன்னை திருச்சபைகளுக்கெல்லாம் தாய், அரசியல் ரீதியாக நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளில் சமாதான புறா போலவும் தனது மூக்கை நுழைத்துக் கொண்டிருக்கிற மார்க்கம் எது? பிரியமானவர்களே, இதெல்லாம் பதில் யார் என்று சொன்னால் ரோமன் கத்தோலிக்க போப்பு மார்க்கம். இதை குறித்து ஹெர்பர்ட் லாக்கியர் என்ற எழுத்தாளர் என்ன சொல்றாரு பாருங்களேன். ரொம்ப அழகா சொல்றாரு. நான் அதை வாசிக்கிறேன். நூற்றாண்டுகளினூடே போப்பாதிக்கத்தின் வளர்ச்சியையும் வல்லமையையும் இயேசுபேல் சுட்டி காட்டுகிறாள். பாத்தீங்களா? இயேசுபேல் யாரை சுட்டி காட்டுகிறாளா? நூற்றாண்டுகளினூடே போப்பாதிக்கத்தின் வளர்ச்சி, the growth and power of the papacy throughout the centuries. ரோம திருச்சபை இன்றும் நவீன கால இயேசுபேலாக விளங்கி வருகிறது. வால்டர் ஸ்காட் என்பவர் சொல்லுகிறதை ஹெர்பர்ட் லாக்கியர் என்ற எழுத்தாளர் தன்னுடைய புத்தகத்துல ஆல் தி விமன் ஆஃப் தி பைபிள் என்ற புத்தகத்துல பக்கம் 77 சொல்லுகிறார். ரோமன் சர்ச் இஸ் தி மாடர்ன் ஜெசபெல். விளங்குதா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டின் இயேசபேல் ஒரு சிம்பாலிக் விமன், ஒரு அடையாள பெண்மணியாக வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். 4ஆம் திருச்சபை தீத்திரா திருச்சபையின் காலகட்டம் ஆக்சுவலி சொல்ல போனா இந்த இருண்ட கால திருச்சபையின் காலகட்டம், போப்பாதிக்கத்தினுடைய காலகட்டம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். போ பார்ப்போம், உங்களுக்கு விளங்கும். தொடர்ந்து பாருங்களேன். வில்லியம் மில்லர் என்ன சொல்லுகிறார் என்றால், எவிடன்ஸ் ஃப்ரம் ஸ்கிரிப்சர் அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் தி செகண்ட் கமிங் ஆஃப் கிரைஸ்ட் என்ற புத்தகத்துல 139ஆம் பக்கத்துல சொல்றாரு, போப்பு மார்க்கத்தின் அருவருப்புகளை வர்ணிப்பதற்கு இயேசபேலை போன்ற கருத்தை கவரும் உருவகமாக வேறு ஒருவரும் இருக்க முடியாது. இயேசபேல் தான் போப்பு மார்க்கத்தை ஒரு அடையாளமாக அப்படியே சுட்டி காட்டுகிறாள். இயேசபேல் என்பதுதான் ஃபிட்டிங் எக்ஸாம்பிள். போப்பு மார்க்கத்தை சுட்டி காட்டுவதற்கு ஒரு பொருத்தமான அடையாளம் யார் என்று சொன்னால் இந்த இயேசபேல் என்று வில்லியம் மில்லர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இது ஒரு அருமையான ஒரு வாசகம். அடுத்து பாருங்களேன் அன்பானவர்களே, இயேசபேல் காலத்து வறட்சி. இயேசபேல் காலம், அதாவது எலியா இயேசபேல் ஆகாப் காலத்துல ஒரு வறட்சி ஏற்பட்டது. அந்த வறட்சி எதை சுட்டி காட்டுகிறது என்றால் இருண்ட காலங்களின் உபத்திரவத்தை சுட்டி காட்டுகிறது. பார்ப்போமே, பாருங்க. எலியா சொன்னாரு மழை பெய்யாதுன்னு சொன்னாரு. எவ்வளவு நாள் மழை பெய்யல? இஸ்ரவேல் நாட்டுல 3 வருஷங்கள் மழை பெய்யல, கடுமையான வறட்சி. 3 வருஷம்ன்றதுக்கு என்ன வசனம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா பாருங்க, யாக்கோபு நிருபம், யாக்கோபு
5வது அதிகாரம், நீங்க வேணா குறிச்சு வச்சுக்கோங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் 3 வருஷம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. 3 வருடங்கள் என்றால் 42 மாதங்கள். ஒரு ஒரு மாதத்துக்கு யூத கேலண்டர் படி 30 நாட்கள். 42 × 30 1260 நாட்கள். அப்போ எசபேல், ஆகாப், எலியா காலத்துல 1260 நாட்கள் மழை பெய்யவில்லை. உங்களுக்கு ஒரு காரியம் புலப்படுகிறதா? பாருங்களேன், எலியா காலத்துல 1260 நாட்கள் வறட்சி. இது தீர்க்க தரிசன பாடம். நமக்கு என்ன ஆண்டவர் உணர்த்துகிறார் அப்படின்னா, இந்த 1260 நாட்கள் எலியா காலத்து வறட்சி ஏதோ ஒரு சரித்திர சம்பவம் மட்டுமல்ல, அது தீர்க்க தரிசன அடையாளம் என்பதை ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள் என்றால் ஒரு வருஷம். என்ன 14:34 அப்படிதான் படிக்கிறோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். 1260 நாட்கள் என்றால் தீர்க்க தரிசனத்துல 1260 வருஷங்கள். தியத்திரா திருச்சபை சுட்டி காட்டும் போப்பு மார்க்கம் 1260 ஆண்டுகள் தேவ ஜனங்களை துன்புறுத்தி கொலை செய்தது. தியத்தீரா. இந்த தியத்தீரான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, நொறுங்குண்டு தியாக பலியாகுதல் அப்படின்னு அர்த்தம். தியத்தீரான்ற வார்த்தைக்கு நொறுங்குண்டு தியாக பலியாகுதல் அப்படின்னு அர்த்தம். உண்மையிலே இந்த காலகட்டத்துல, தியத்திரா சபையின் காலகட்டத்துல கோடிக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள், உண்மை கிறிஸ்தவர்கள் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். எப்படி பழைய ஏற்பாட்டு இயேசபேல் அநேக தீர்க்கதரிசிகளை கொலை செய்தாலும், அதுபோல தியத்திரா சபை காட்டக்கூடிய நவீன இயேசபேல், மாடர்ன் ஜெசபேல் ஆகிய கத்தோலிக்க திருச்சபையும் கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தது என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்கிறோம். எப்பொழுது 1260 ஆண்டுகள் காலகட்டத்துல, அதாவது கிபி 538 இருந்து கிபி 1798 வரையிலான அந்த காலகட்டம். இந்த 1260 ஆண்டுகள் காலகட்டத்தை தானியேல் புத்தகத்துல 2 தடவை, தானியேல் 7:25 தானியேல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலையும், ஆகவே தானியேல் புஸ்தகத்துல 2 தடவை இந்த 1260 ஆண்டுகள் காலகட்டம், காலம், காலங்கள், அரைக்காலம் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் சொல்றேன், தானியேல் 7:25, தானியேல் 12:7 ஆகிய 2 இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல்ல 5 தடவை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் புத்தகத்துல 5 தடவை வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 42 மாதம் என்று பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 12ஆம் அதிகாரத்துல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 14ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 6ஆம் வசனத்துல பாருங்க, வெளிப்படுத்தல் 12:6 1260 நாள் பார்க்கிறோம். 12:14 காலம், காலங்கள், ஒரு காலம், காலங்கள், அரைக்காலம் அப்படின்னு பார்க்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் எங்க திரும்ப படிக்கிறோம் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல, வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 13:5 படித்தோம் என்று சொன்னால் 42 மாதம் அப்படின்னு பார்க்கிறோம். ஆகவே நம்ம தானியேல்ல 2 தடவை, வெளிப்படுத்தல்ல 5 தடவை, ஏறக்குறைய 7 தடவை இந்த 1260 நாள் தீர்க்க தரிசனம் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். என்ன சொல்லுது அப்படின்னா, போப்பு மார்க்கம் 1260 ஆண்டுகளாக ஆட்சி புரிந்து ஆண்டுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை கொடூரமாக வதைத்தது. அந்த 1260 ஆண்டுகள் காலகட்டம் ஆண்டுடைய திருச்சபைக்கு வறட்சியின் காலகட்டம். எப்படி இஸ்ரவேல் மக்களுக்கு, இஸ்ரவேல் தேசத்துல 1260 நாட்கள் கடுமையான வறட்சியோ, அதே போல ஆண்டுடைய திருச்சபை வரலாற்றிலே 1260 ஆண்டுகள் கடுமையான ஆவிக்குரிய வறட்சி, சத்திய வசனம் கிடைக்காத ஒரு பஞ்ச காலம் உண்டாயிற்று அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்திலையும்
3ஆம் வசனத்திலே 2 தடவை இந்த 1260 நாள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனத்துல வெளிப்படுத்தல் 11:2 42 மாதம் என்றும், 3ஆம் வசனத்துல 1260 நாள் என்றும், வெளிப்படுத்தல 12ஆம் அதிகாரத்துல மறுபடியும் 2 தடவை, 13ஆம் அதிகாரத்துல 1 தடவை, இப்படி 5 தடவை, ஆக மொத்தம் 7 தடவை இந்த 1260 நாட்கள் பற்றி வெளிப்படுத்தல் நமக்கு தீர்க்க தரிசனங்கள் சுட்டி காட்டுகிறது. அன்பானவர்களே, அப்படியானால் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த 1260 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த மார்க்கம் என்ன மார்க்கம் அப்படின்னா, நவீன இயேசபேல் எது என்று சொன்னால் போப்பு மார்க்கம். வேத சத்தியத்தை போப்பு மார்க்கம் மறுத்தது, மறைத்தது. எனவே இக்காலகட்டம் சத்திய வசனம் மறைக்கப்பட்ட வறட்சி காலம் என்று நாம் பார்க்கின்றோம். எல்லியா காலத்தில் ஒரு வறட்சி, 1260 நாட்கள். அதுபோல சபை சரித்திரத்தின் காலகட்டத்திலும் இருண்ட காலங்களில 1260 ஆண்டுகள் என்று சொல்லக்கூடிய அந்த இருண்ட காலகட்டத்துல, அல்லது மத்திய காலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது இங்கிலீஷ்ல மிடிவல் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மிடிவல் சர்ச் சரித்திரமே சொல்லுது. மிடிவல் சர்ச் என்று சொன்னால் அதாவது இடைக்கால திருச்சபைன்னு சொல்லுவாங்க. இடைக்கால திருச்சபை, அந்த திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை தான். ஆக நவீன இயேசுபேல் கத்தோலிக்க சபை என்று நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகள்ல, இந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய உள்ளுக்குள்ள போய் அதனுடைய ரகசியம் நீங்கள் வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம், ரெவலேஷன் 17 verse 5, 5ஆம் வசனம் பாருங்களேன். ஒரு ஸ்திரீ திரளான தண்ணீருக்கு மேல் உட்கார்ந்திருந்த ஸ்திரீ, சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் உட்கார்ந்திருந்த ஸ்திரீ அப்படின்னு பாக்குறோமே. 2 பேரும் ஒரே ஸ்திரீ தான், ஆனா உட்கார்ந்திருந்த இடம் தான் வேற வேற. சரிங்களா? அந்த ஸ்திரீயின் நெற்றியில பாருங்க ரகசியம், மிஸ்ட்ரி அப்படின்னு பாக்கணும். 17:5 வெளிப்படுத்தல் 17:5 மிஸ்ட்ரி. இன்னொன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க கூகுள்ல போய் லேண்ட் ஆஃப் மிஸ்ட்ரி அப்படின்னு டைப் பண்ணி பாருங்க. மர்ம தேசம், லேண்ட் ஆஃப் மிஸ்ட்ரி அப்படின்னு டைப் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன வரும் தெரியுமா? இட்டலி அப்படின்னு வரும். இட்டலி, இட்டாலியில தானே ரோம் இருக்கு. அன்பானவர்களே, இட்டலின்னு வரும். இட்டலி, இட்டலிய சரித்திரமே சொல்லுது, உலக சரித்திரமே சொல்லுது லேண்ட் ஆஃப் மிஸ்ட்ரி. அதான் பாருங்களேன், ஆண்டவர் அழகாக இந்த வார்த்தை எடுத்து போட்டிருக்காரு. ஆங்கிலத்துல மிஸ்ட்ரின்னு இருக்கு, தமிழ்ல பாருங்க ரகசியம். கத்தோலிக்க சபைக்குள்ள அவ்வளவு ரகசியங்கள் இருக்குங்க, ஏராளமான ரகசியங்கள், பில்லி சூனியங்கள். பாருங்க இங்க இருக்கிற அந்த படம் எல்லாம் பாருங்க, எல்லாம் பில்லி சூனிய படங்கள். மரியாள் உண்மையிலே பைபிள் சொல்லக்கூடிய மரியாள் கிடையாது. அவங்க வணங்கக்கூடியது அது ஒரு அந்நிய தேவதை. பிரியமானவர்களே, கத்தோலிக் சபையில் இருக்கிற இந்த சிலுவை எல்லாம் பாருங்களேன், சிலுவைகள், இந்த சிலுவைகள் எல்லாம் அன்பானவர்களே பைபிள்ல இருந்து இந்த சிலுவைன்ற வார்த்தையை எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனால் அவள் வணங்கக்கூடிய இந்த சிலுவை அடையாளங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து, புறஜாதி மார்க்கத்திலிருந்து இறக்குமதியான பில்லி சூனிய மந்திர தந்திரங்களைத்தான் கத்தோலிக்க சபை பின்பற்றுது என்பதை பாருங்க. அதிகாரம் 23ஆம் வசனம் கடைசி பகுதி என்ன சொல்லி பாருங்க. அந்த மகாபேயை பற்றி வர்ணிக்க 17 18 23ஆம் எல்லா ஜாதிகளும் நாம் பார்த்த இந்த ஏசபேல் யார் என்று சொன்னால் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை தத்ரூபமாக சுட்டி காட்டுகிறது. அன்பான தேவப்பிள்ளைகளே, நான் எப்பொழுதும் சொல்வது போல எப்பொழுதும் சொல்லுகிறேன், கத்தோலிக்க திருச்சபை அங்கேயும் ஆண்டோடைய ஜனங்கள் இருக்கிறார்கள் என்பதிலே சந்தேகமே கிடையாது. ஆனால் சாத்தானுடைய தூண்டுதலின்படி, சாத்தானுடைய கைப்பாவையாக அந்த அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அமைப்பின் வழியாக, கத்தோலிக்கம் என்ற அமைப்பின் வழியாக ஏராளமான அஞ்ஞான காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு திருச்சபைக்குள்ள சத்திய உபதேசம் போல புகுந்து விட்டது என்பதை தேவன் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறார். அதனாலதான் உன் சூனியத்தால், வெளிப்படுத்தல் 18:23 படிச்சோம்ல, உன் சூனியத்தால் பூமியின் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே அப்படின்னு பாக்குறோம். தேவப்பிள்ளைங்களே,
எப்படி ஏசபேல், பழைய ஏற்பாட்டு ஏசபேல் மூலமாக இஸ்ரவேல் தேசமே மோசம் போயிற்று. எல்லா சூனியங்களையும் ஏசபேல் உள்ள கொண்டுட்டான் இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள. அதே போலதான் கத்தோலிக்க சபையும் பல அஞ்ஞான உபதேசங்களை எல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவ சபைக்குள்ள கொண்டு வந்துருச்சு. பாத்தீங்களா? தம்மூசின் பிறந்த நாள் டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் என்று ஆகிவிட்டது. தம்மூஸ் இறந்த நாள் நமக்கு என்ன ஆகி போச்சு? கிறிஸ்தவர்களுக்கு புனித வெள்ளி அப்படின்னு ஆயிடுச்சு. தம்மூஸ் உயிர் தெழுந்த நாள். இந்த தம்மூஸ்னா என்னது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தம்மூஸ் என்ற வார்த்தை பைபிள்ல பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்? எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. எசேக்கியேல் chapter 8 verse 14. எசேக்கியேல் 8:14. தம்மூஸ் என்ற வார்த்தை அங்க இருக்கு. தம்மூஸ் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, பாபிலோனிய தெய்வங்களிலே, அதாவது நிம்ரோத் என்ற நபருக்கும் வானராக்கினி அல்லது செமிராமிஸ் என்ற பெண்ணுக்கும் பிறந்த மகன்தான் யார் என்று சொன்னால் தம்மூஸ். இது வந்து பாபிலோனிய சரித்திரத்துல இருக்கு. இந்த தம்மூஸ் என்ற நபருக்காக, தம்மூஸ் என்ற தெய்வத்துக்காக இஸ்ரவேல் ஸ்திரீகள் கண்ணீர் விட்டு அழுதார்களாம். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல படிக்கிறோம். பாருங்களேன். அப்ப தம்மூஸ் இறந்த தினம் இன்னைக்கு நம்ம துக்க வெள்ளி அப்படின்னு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் ஆசரிக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, தம்மூஸ் உயிரோடு எழுந்த வெளியே வந்த நாள், தம்மூஸ் வெளியே வந்த நாள், அதாவது உயிர்த்தெழுந்து வெளியே வந்த நாள் தான் ஈஸ்டர். இஸ்டார் என்ற ஒரு தேவதை, இது பெரிய கதை. இஸ்டார் என்ற தேவதை தம்மூஸ லவ் பண்ணியது. இதெல்லாம் பாபிலோன் கலாச்சாரத்துல இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் டீட்டெயிலா படிக்கணும். இதை குறித்து நான் சில புஸ்தகங்களை எழுதியிருக்கிறேன். ஈஸ்டர் குறித்து ஒரு சிறிய ஈஸ்டரை குறித்து சிறிய புஸ்தகம் ஒன்று எழுதியிருக்கிறேன். அதுல இந்த தம்மூஸ், இஸ்டார், இந்த கதைகள் எல்லாம் எழுதியிருக்கிறேன். ஆகவே இந்த இஸ்டார் என்ற தேவதை தம்மூஸ நேசித்தது. இந்த இஸ்டார், தம்மூஸ் 3 நாட்கள் என்ன செய்தாங்களா? ஒரு பாதாளத்துல சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த கதையை நான் சுருக்கமா தான் உங்களுக்கு சொல்றேன். 3 நாட்கள் கழித்து இஸ்டாரும் தம்மூசும் அவர்கள் பாதாளத்திலிருந்து வெளியே வந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்தார்ல. அப்ப என்ன பண்ணிட்டாங்க? இந்த இஸ்டார் 3ஆம் நாள்ல வெளியே வந்ததை, தம்மூசோடு வெளியே வந்ததை என்ன ஆக்கிவிட்டாங்கன்னா ஈஸ்டர்னு ஆக்கிட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஈஸ்டர்ன்றது கிறிஸ்தவ வார்த்தை கிடையாது. ஈஸ்டர் இஸ் நாட் a கிறிஸ்டியன் வேர்ட். கிறிஸ்தவ வார்த்தை அல்ல ஈஸ்டர் என்பது. இஸ்டார் என்ற பாபிலோனிய தேவதை, அந்த பாபிலோனிய தேவதையின் வார்த்தையிலிருந்து வந்ததுதான் ஈஸ்டர். இன்னைக்கு எல்லாரும் ஈஸ்டர் என்ற வார்த்தையை கிறிஸ்தவ வார்த்தை என்பது போல நினைத்துக் கொண்டு உயிர்த்தெழுதல் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். உயிர்த்தெழுதல் கொண்டாடலாமா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார்தான், தவறில்லை, உண்மை, பைபிள் உண்மை. அது இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது. ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலின் நினைவாக என்ன செய்யணும்? ஞானமுழுக்கு பெறுவதுதான் உயிர்த்தெழுதலின் அடையாளம். ஆனால் உயிர்த்தெழுதலின் நினைவாக என்ன பண்றாங்க? இன்னைக்கு ஈஸ்டர் கொண்டாடுறாங்க. உயிர்த்தெழுதல் நினைவாக வாரத்தின் 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்கிறார்கள். அன்பானவர்களே, இதெல்லாம் சூனியம், கத்தோலிக்கத்தின் சூனியம். இதெல்லாம் ஈஸ்டர், கிறிஸ்துமஸ், ரகசிய வருகை, அந்நிய பாஷை பேசுறது, என்றும் எரியும் நரகம், நித்திய நரகம், இன்னும் மரியாள் வணக்கம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே சூனியங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சூனியத்துல யாராவது சிக்கி இருக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு, கிறிஸ்துமஸ், ஈஸ்டரு, இன்னும் அந்நிய பாஷை பேசுறது, இன்னும் ஏராளமான காரியங்கள், ரகசிய வருகை, நித்தியமான நரகம், இப்படிப்பட்ட காரியங்கள், மரியாள் வணக்கம், மனிதர் வணக்கம், புனிதர் வணக்கம், இதெல்லாம் பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறீர்களா? சூனியம். தயவு செய்து சூனியத்தை விட்டு வெளியில வாங்க. தேவன் நம்மை அழைக்கின்றார். பாருங்களேன், பார்க்கிறோம். இயேசபேலின் வரலாறு என்பது 1260 ஆண்டுகால திருச்சபையின், அதாவது கத்தோலிக்க திருச்சபையின் சரித்திரத்தை தத்ரூபமாக உணர்த்தி காட்டும் உவமையாக இருக்கிறது என்கிறார் ஸ்டீபன் ஹாஸ்கல். The Story of the Seer of Patmos என்ற புத்தகத்துல அட்வென்டிஸ்ட் பயனியர் ஸ்டீபன் ஹாஸ்கல் சொல்றாரு, இந்த இயேசபேலுடைய வரலாறு வெறும் கதை கிடையாது,
வெறும் வரலாறு கிடையாது. 1260 ஆண்டு கால கத்தோலிக்க திருச்சபையின் போப்பு மார்க்கத்தின் சரித்திரத்தை தத்துரூபமாக உணர்த்தி காட்டக்கூடிய ஓமை என்று அவர் சொல்லுகிறார். அன்பான தேவப்பிள்ளைகளே, ஆகவே வேசி தீர்க்க தரிசனம் காட்டக்கூடிய பழைய ஏற்பாட்டு ஏசபேல் என்ற வேசி வெளிப்படுத்தல நவீன கால இயேசுபேலாக அவள் வர்ணிக்கப்படுகிறார். யார் அந்த நவீன கால இயேசுபேல் என்று சொன்னால் போப்பு மார்க்கம். பிரியமான தேவப்பிள்ளைகளே, சிவப்பு நிற மிருகத்தின் மேல் ஏறி இருந்த நவீன இயேசுபேல் அப்படின்னு பாக்குறோமே, இதுக்கு என்ன அர்த்தம்? தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருந்த ஸ்திரீ அப்படின்னு பார்த்தோம். தண்ணீர் என்றால் வெளிப்படுத்தல் 17:15 படி தண்ணீர் என்றால் ஜனங்கள். ஜனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த ஸ்திரீ, அதாவது ஜனங்களின் ஆதரவை பெற்றிருக்கிற கத்தோலிக்க திருச்சபை. நேற்று உங்களுக்கு நான் சொன்னேன்ல, கத்தோலிக்கர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்களா அவனுக்கு உலகத்துல? 100 கோடியே 30 லட்சம் பேர் இருக்கிறான். ஜனங்களின் ஆதரவை பெற்றிருக்கிற அந்த சபையை போல ஒரு உலகளாவிய சபை. கேத்தலிக் அப்படின்னாலே யூனிவர்சல், கேத்தலிக் என்றாலே உலகளாவியன்னு அர்த்தம். உங்களுக்கு உலகத்தின் ஆதரவை, உலக அரசாங்கங்கள், உலக திருச்சபைகள், உலக தலைவர்கள் எல்லாருடைய ஆதரவை பெற்றிருக்கிற சபை கத்தோலிக்க சபை. அதுதான் திரளான தண்ணீருக்கு மேல் உட்கார்ந்து இருக்கிற சபை என்று பார்க்கிறோம். ஜனங்கள் மற்றும் தேசங்களின் மீது அதிகாரம் செலுத்துகிற மார்க்கம் போப்பு மார்க்கம். அன்பானவர்களே, ஆனால் இந்த மிருகத்தை, இந்த ஸ்திரிய யோவான் எங்க பாக்குறாருன்னா அடுத்து வனாந்தரத்துல பாக்குறார். முதல்ல தண்ணீருக்குமே உட்கார்ந்து இருக்கிற ஸ்திரியா பார்த்தாரு. அப்புறம் வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் பாத்தீங்கன்னா, 3ஆம் வசனம் சொல்லுது, ஆவிக்குள்ளே வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். வனாந்தரத்துல பார்த்தா இந்த ஸ்திரி எங்க உட்கார்ந்து இருக்காளாம். எங்க உட்கார்ந்து இருந்தால் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் அந்த ஸ்திரீ ஏறி இருக்க யோவான் கண்டார். என்ன அர்த்தம் அப்படின்னா, கிபி 1798 போப் 6ஆம் பயஸ் கைது செய்யப்பட்டார். பிரான்ஸ் நாட்டின் படைத்தலைவன் பெர்த்தியர் கைது பண்ணிட்டார். அப்பொழுது போப்பு மார்க்கம் சாவுக்கு எதுவான காயம் அடைந்தது. வெளிப்படுத்தல் 13:3. இது போப்பு மார்க்கத்துக்கு உண்டான வனாந்தர அனுபவம் என்று சரித்திரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆக மிருகத்தின் மேல் அமர்ந்திருக்கும் ஸ்திரீ அப்படின்னா அரசாங்க வல்லமை கொண்டு ஆளுகை செய்யும் சபை என்று பொருள். அன்பானவர்கள், அரசியல் வல்லமையையும் ஆன்மீக வல்லமையையும் இணைத்து கத்தோலிக்க மார்க்கம் ஆட்சி செய்த காலம் 1260 ஆண்டுகள் என்ற இருண்ட காலம் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ரத்த சரித்திரம் படைத்த மகாவேசி என்பது கத்தோலிக்க திருச்சபை. 2 வாசகங்களை வாசித்து முடிக்க போறோம். கத்தோலிக்க சபை தற்காலிக தண்டனைகளையும் உபத்திரவத்தையும் செயல்படுத்தி இருக்கிறது. தண்டனை மன்றம் போன்ற நீதிமன்றங்களை அது உருவாக்கி இருக்கிறது. தேவைப்படும் வேளைகளில் அது சிலுவை போர்களையும் புனித போரையும் ஆன்மீக போரையும் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. ரத்தம் சிந்தும் செயலை தான் செய்வதை விட தனது நோக்கத்திற்கு இசைந்து நடக்கும் அரசாங்கத்தை செய்ய தூண்டும் இந்த கத்தோலிக்க சபை. இச்செயல் ரத்தம் சிந்த செய்தலை விட மிக மோசமானது. நெதர்லாந்திலும் குறிப்பாக ஸ்பெயினிலும் பிரான்சிலும், அதாவது பிரான்சிஸ் 1 மற்றும் ஹென்றி 2 ஆகிய ராஜாக்கள் காலத்துல அதாவது கத்தோலிக்க சபை எரிபொருள் குவியல்களை எழுப்பி இருக்கிறது. இங்கிலாந்தில் மேரி டியூடர், ரத்த மேரி என்ற அரசியின் காலத்தில் அது ரத்த சாட்சிகளை வதைத்திருக்கிறது. ஏராளமான பேரை 10-15 கோடி கிறிஸ்தவர்களை கத்தோலிக்க சபை கொண்டிருக்கிறது என்று கத்தோலிக்க சபையே சொல்லக்கூடிய வாசகம் இந்த வாசகம். அவங்களுடைய புஸ்தகத்திலிருந்து எடுத்து எழுதியிருக்கிறோம், எடுத்து இங்க போட்டிருக்கிறோம். அன்பான தேவப்பிள்ளைகளே, கத்தோலிக்க சபை தற்காலிக தண்டனைகளை படிச்சிட்டோம், உபத்திரவத்தை செயல்படுத்தி இருக்கிறதுன்னு பாக்குறோம். இதெல்லாம் நடந்த காரியம், சரித்திரத்துல நடந்த காரியம். அன்பானவர்களே, அதற்கு சான்று இந்த படங்களை நீங்கள் பாருங்க. இதெல்லாம் நடந்த சம்பவங்கள். சரித்திரத்துல எவ்வளவு கொடூரமாக சித்திரவதை செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் சித்திரவதை செய்தது இந்த கத்தோலிக்க மார்க்கம் 1260 ஆண்டுகள் காலகட்டத்தில். ஆனால் இந்த கொலைகாரியான நவீன இயேசுபேல் மீண்டும் திரும்ப இருக்கிறாள், மீண்டும் வரப்போகிறாள் என்பதுதான் வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தின் தீர்க்க தரிசனம். வெளிப்படுத்தல் 17 முழுக்க நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த ஸ்திரீ திரும்பவும் அவள் எழும்புவாள் என்பதை
நம்ம வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அது எங்க பாக்குறோம் அப்படின்னா வெளிப்படுத்தல் 17ல 10ஆம் வசனத்துல அப்படியே பாருங்க. அவையில் 7 ராஜாக்களாம், அதாவது 7 அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம், அவையில் 7 ராஜாக்களாம், இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். அதாவது 5 ராஜ்யங்கள் முடிந்து போயிற்று. ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8ஆவதானவனும், அதாங்க இந்த கத்தோலிக்க மார்க்கம் திரும்ப வரப்போகுது. அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். மீண்டும் வரப்போகிற மிருகம் இது அப்படின்னா இந்த கத்தோலிக்க மார்க்கம். அம்மையார் சொல்றாங்க, எலன் ஒயிட் அம்மையார், ரோமன் கத்தோலிக்க சபை அதன் சதி திட்டங்களிலும் செயல்முறைகளிலும் தொலைநோக்கு பார்வை உடையதாய் இருக்கிறது. உலகத்தை கட்டுப்படுத்தும் வல்லமையை மீண்டும் ஆதாயப்படுத்திக் கொள்ளவும். பாத்தீங்களா, 1260 ஆண்டுகள் காலகட்டத்துல உலகத்தையே கட்டுப்படுத்தியது. அந்த வல்லமையை, உலகத்தை கட்டுப்படுத்தும் வல்லமையை மீண்டும் ஆதாயப்படுத்திக் கொள்ளவும், உபத்திரவத்தை மறுபடியும் நடைமுறைப்படுத்தவும், புராட்டஸ்டன்ட் மார்க்கம் செய்துள்ள அனைத்தையும் இல்லாமல் செய்யவும். புராட்டஸ்டன்ட் என்ன அர்த்தம்? கத்தோலிக்க சபையை எதிர்க்கும் சபை. அதான் புராட்டஸ்டன்ட் சபை. புராட்டஸ்டன்ட் மார்க்கம் என்னெல்லாம் செஞ்சிருக்கோம், என்ன சத்தியமெல்லாம் கொண்டு வந்ததோ அதெல்லாம் இல்லாமல் செய்யவும், என்ன புரட்சிகள்லாம் கொண்டு வந்ததோ, என்ன சீர்திருத்தம் கொண்டு வந்ததோ அந்த சீர்திருத்தங்கள் எல்லாவற்றையும் ஒழித்து கட்டவும், பயங்கரமும் தீர்மானமும் மிக்க ஒரு போராட்டத்திற்கென்று ஆயத்தம் செய்ய அது தனது ஒவ்வொரு கருவியையும் நியமித்து கத்தோலிக்க சபை ரகசியமா அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த உலகத்தை தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதற்காக அந்த வேசி, மகா வேசியான கத்தோலிக்க சபை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. பாத்தீங்களா, மாபெரும் அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரத்தக்கதாக இந்த காட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பயங்கரமும் தீர்மானமும் மிக்க ஒரு போராட்டத்திற்கு என்று ஆயத்தம் செய்ய கத்தோலிக்க சபை தனது ஒவ்வொரு கருவியை நியமித்து அதன் செல்வாக்கை விரிவுபடுத்தி அதன் வல்லமையை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறது. மாணவர்களே, நம்ம கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த காலகட்டத்துல கத்தோலிக்க சபை தன்னுடைய வல்லமையை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறது, தன்னுடைய செல்வாக்கை விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. கான்ட்ரவர்சி புத்தகத்துல மாபெரும் போராட்டம் பக்கம் 718 719 நம்ம அதை வாசிக்கிறோம். பிரியமான தேவப்பிள்ளைகளே, அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இந்த வேசி யார் என்று சொன்னால் வெளிப்படுத்தல் காட்டக்கூடிய இயேசபேல், நவீன இயேசபேல் கத்தோலிக்க சபைதான். அதனுடைய செல்வாக்கும் அதனுடைய வல்லமையும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆண்டோடு வருக ரொம்ப சீக்கிரம். இந்த இயேசபேல் மீண்டும் திரும்புகிறாள். அவள் மீண்டும் திரும்புகிறாள் என்று சொன்னால் உலகம் சீக்கிரத்துல முடிய போகுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். உலகம் அதனுடைய முடிவை நோக்கி வெகு வேகமாய் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்ற உண்மை நமக்கு இனிப்பான உண்மை. அன்பான தேவப்பிள்ளைகளை, கத்தோலிக்கம் திரும்ப வரப்போகுது, உபத்திரவம் திரும்ப வரப்போகுது என்றெல்லாம் தீர்க்க தரிசனத்துல படிச்சுட்டு பயந்துட வேண்டாம். தேவன் நமக்கு இந்த எச்சரிப்புகளை கொடுக்கிற எச்சரிப்புகளை கொடுத்து நம்மை ஆயத்தம் பண்ண விரும்புகிறார். ஆயத்தமாகும். தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நம் கண்முன்னாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, ராஜ்யத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். அந்த 1260 ஆண்டுகள் காலகட்டத்துல கோடாக்கோடி கிறிஸ்தவர்கள் உமக்கென்று, உங்களுடைய சத்தியத்திற்கென்று உண்மையாக நின்றார்களே, நாங்களும் உண்மையா நிக்கணும். ஆண்டவரே, உமக்காக சத்தியத்துக்காக உண்மையா நிக்கணும் சொல்லிட்டு நாம் தீர்மானம் எடுப்போம். ஆண்டவர் எலியாவை பாதுகாத்தது போல எலியாவை உயிரோடு எடுத்துக்கொண்டாரே. அன்பான தேவ பிள்ளைகளை, அதுபோல அந்த இயேசபேல் இடத்திலிருந்து ஆண்டவர் எப்படி எலியாவை காப்பாற்றினாரோ, தேவன் நம்மையும் அவர் உயிரோடு கூட பரலோகத்தில் எடுத்து செல்ல அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். உயிரோடு பரலோகம் எடுத்துக் கொள்ளப்படும் நீதிமான்கள் கூட்டத்துல நாம் இருக்க வேண்டும் என்ற ஆவலோடு கூட ஜெபத்தோடு நாம் கர்த்தரோட ராஜ்யத்தை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். இயேசபேல நாமும் ஜெயிக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் ஆண்டவருடைய சாட்சியின் வசனத்தினாலும் நாம் என்ன செய்யலாம்? சாத்தானை ஜெயிக்கலாம். வெளிப்படுத்தல் 12:11 சாத்தானை ஜெயிக்கலாம். நவீன இயேசபேல் கத்தோலிக்கத்தை நாம் ஜெயிக்கலாம். ஆகவே அந்த நம்பிக்கை நமக்கு தேவன் கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, எப்படி எலியாவை ஆண்டவர் சாட்சியாக நிறுத்தினாரோ, நம்மையும் 4ஆம் எலியாக்களான நம்மையும் ஆண்டவர் சாட்சியாக நிறுத்த வல்லவர் என்று ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். ஒரு தீர்மானத்தோடு கூட நாம் ஜெபம் செய்வோமா? நல்ல பிதாவே, உடைய நாமத்திற்கு நன்றி. கர்த்தாவே, பழைய ஏற்பாட்டு இயேசபேல் அவள் ஒரு
அடையாளமான பாடம் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். நாங்கள் வெளிப்படுத்தல் பார்க்கக்கூடிய இயேசபேல் மகாவேசி கத்தோலிக்க சபை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆண்டவரே, கத்தோலிக்கத்தின் செல்வாக்கும் வல்லமையும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அவள் மீண்டும் திரும்ப போகிறாள். உபத்திரவங்கள் கட்டவிழ்த்து விடப்படும். ஆனாலும் எலியாவை காத்த தெய்வம் எங்களையும் காப்பார், கடைசி வரை சாட்சியாய் நிறுத்துவார் என்று நாங்கள் இந்த நாளிலே படித்தோம். ஆண்டவரே, எங்களை சாட்சியாய் நிறுத்த எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ணும். உங்களுடைய சாட்சிகளாய் எங்களை கடைசி வரை உத்தமமாய் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.